வணக்கம் நண்பர்களே, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அமேசான் வெப்சைட்டில் இந்த வெல்டிங் மிஷினை வந்து வாங்கியிருந்தேன். அந்த வெல்டிங் மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான வெல்டிங் மிஷின் அப்படின்னா இந்த வெல்டிங் மிஷின் தான். இந்த வெல்டிங் மிஷினை பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெல்டிங் மிஷின் கூட என்னென்ன அக்சசரிஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தரலாம். முதல்ல இந்த எர்த் கிளாம்ப் மற்றும் அந்த எலக்ட்ரோடு ஹோல்டர் அது ரெண்டுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிளோட லென்த் வந்து 1 மீட்டர் அப்படிங்கிற அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு அந்த வெல்டிங் ஷீல்டுக்கான அந்த கிளாஸு, அப்புறம் அந்த வெல்டிங் ஷீல்டு வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த மிஷின் கூட நமக்கு வந்து அந்த வெல்டிங் வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு இரும்பு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு 5 வெல்டிங் ராடு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுதான் அந்த வெல்டிங் மிஷின். இந்த வெல்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா IGPT டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி வெல்டிங் வைக்கக்கூடிய அந்த சிஸ்டமில் இந்த வெல்டிங் மிஷின் வந்து ஒர்க் ஆகுது. இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஆம்ஸ் அந்த அளவுக்கு வச்சு நம்ம வந்து வெல்டிங் வச்சுக்க முடியும். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ரொம்ப வெயிட் குறைவான ஒரு சின்ன சைஸில் ஒரு வெல்டிங் மிஷின். இந்த வெல்டிங் மிஷினில் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பவர் கார்டும் ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆம்ஸில் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான அந்த டிஸ்பிளேவும் அந்த ஆம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நாபும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக அந்த எர்த் கேபிளும் அந்த எலக்ட்ரோட் ஹோல்டரும் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மிஷினில் அந்த எர்த் கிளாம்பையும் அந்த எலக்ட்ரோட் ஹோல்டர் அந்த 2 கேபிளையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இந்த மிஷின் கூட கொடுத்துருக்க அந்த வெல்டிங் ஷீல்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து வெல்டிங் ஷீல்டு அப்படின்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நடுவில் வந்து அந்த கிளாஸை வந்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிகினராக இப்போ தான் வெல்டிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஷீல்டை வச்சு வெல்டிங் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து வெல்டிங் இந்த மாதிரி ஒரு பிகினராக இப்போ தான் வெல்டிங் வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய, அதாவது கண்ணாடி மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிற மாதிரி டைப்பில் இருக்கும், கூலிங் கிளாஸ் மாதிரி டைப்பில் வெல்டிங் வைக்கிறதுக்கான கண்ணாடி இருக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதை வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் வைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அதிகப்படியான வெல்டிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஷீல்டு வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஷீல்டு இல்லை அப்படின்னா அந்த கேஸ் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து சுவாசிங்க அப்படின்னா ரொம்ப பாய்சனஸ் கேஸு. ரொம்ப நாளைக்கு வந்து இதை வந்து சுவாசிச்சிட்டே இருந்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனைகள் வந்து வரது வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து இந்த மாதிரி ஷீல்டு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். அடுத்தபடியாக இந்த மிஷின் கூட நமக்கு வந்து வெறும் 5 எலக்ட்ரோடு மட்டும் தான் கொடுப்பாங்க. ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அந்த 5 எலக்ட்ரோடு மட்டும் தான் கொடுப்பாங்க. நமக்கு தேவையானபடி நம்ம வந்து இந்த பாக்ஸு, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எலக்ட்ரோடு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். இந்த எலக்ட்ரோட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும். இப்போ இந்த அந்த எலக்ட்ரோட் ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோடு என்ன அப்படின்னா E6013 அப்படிங்கக்கூடிய எலக்ட்ரோடை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெல்டிங் மிஷின் வந்து தயாராகிடுச்சு வெல்டிங் வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெல்டிங் வச்சிடலாம். இப்போது இந்த வெல்டிங் மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நாபை யூஸ் பண்ணி டிஸ்பிளேயில் நம்பரை பார்த்து நம்ம வந்து எத்தனை ஆம்ஸ் தேவையோ அத்தனை ஆம்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து சரியாக தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இப்போது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 90 ஆம்ஸ் செட் பண்ணி நான் வந்து இந்த வெல்டிங் வைக்கிறேன். இப்போது அந்த எர்த் கிளாம்பை அந்த ஒர்க் பீஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெல்டிங் வைக்கும்போது ரொம்ப அவசியமானது இந்த க்ளவுஸ் மற்றும் இந்த வெல்டிங் ஷீல்டு, அப்புறம் ஷூ, இந்த மாதிரி ரொம்ப சேஃப்டியாக தான் வெல்டிங் வைக்கணும். க்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் வந்து வெல்டிங் வைக்கணும். தயவுசெய்து இந்த மாதிரி க்ளவுஸ் போடாமல் வந்து வெல்டிங் வச்சிடாதீங்க. நான் வந்து வீடியோக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து வெல்டிங் வச்சு காமிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே இந்த வெல்டிங் மிஷின் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த மிஷின் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த வெல்டிங் மிஷின் நான் வாங்கும்போது 4500 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கினேன். இப்போது நான் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விலையை செக் பண்ணும்போது 3800 அந்த ரேஞ்சுக்கும் வந்து விலை வந்து குறைஞ்சும் இருந்தது. இந்த மிஷினோட விலை வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது அமேசான் வெப்சைட்டில். அதனால் வந்து
இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. எந்த ஒரு வெல்டிங் மிஷினாக இருந்தாலும் அதில் வந்து சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வெல்டிங் வைங்க. இல்லை அப்படின்னா ஆபத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாதுகாப்பாக வெல்டிங் வைங்க. அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். நன்றி.